வணக்கம் நண்பர்களே. நந்தி தேவரின் பிறப்பு மற்றும் சிவபெருமானின் வாகனமாக அவர் மாறிய அற்புதமும் வரலாறும். நந்தி தேவர் பிறப்பு மற்றும் பக்தி வரலாறு. சிலாத முனிவர் தவம் முன்னொரு காலத்திலே தஞ்சை அருகே உள்ள திருவையாறு என்ற திருத்தலத்தில் சிலாத முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி கடுமையான பஞ்சாக்கினி தவம் மேற்கொண்டார். அவரது தவத்துக்கு மெச்சி சிவபெருமான் அவர் முன் தோன்றி, உனக்கு என் அம்சத்திலேயே ஒரு மகன் பிறப்பான் என்று வரமளித்தார். பெட்டியில் கிடைத்த குழந்தை. அதன் பிறகு ஒரு நாள் யாகத்திற்காக நிலத்தை உழும்போது சிலாத முனிவருக்கு தங்க பெட்டி ஒன்று கிடைத்தது. அதை திறந்து பார்த்தபோது சிவபெருமானின் அம்சங்களோடு கூடிய ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தார். நந்தி சிறு வயதிலேயே அனைத்து கலைகளையும் வேதங்களையும் கற்றுத் தேர்ந்தார். ஆயுள் ரகசியமும் நந்தியின் வைராக்கியமும். நந்திக்கு 7 வயதான போது சித்திரா வர்ணர்கள் என்ற தேவர்கள் முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அவர்கள் நந்தியின் ஆயுள் காலம் இன்னும் ஒரே ஒரு வருடம்தான், மொத்தம் 8 ஆண்டுகள் என்று கூறிவிட்டு சென்றனர். இதை கேட்ட சிலாதர் முனிவர் மிகுந்த மனவேதனை அடைந்தார். ஆனால் நந்தியோ சிறிதும் கலங்காமல், என்னை உங்களிடம் தந்த அந்த சிவபெருமான் என்னை கைவிட மாட்டார். தூய்மையான பக்தியால் நான் இரவா வரம் பெற்று வருவேன் என்று கூறி புவனை நதியில் நடுவே நின்று கொண்டு மூச்சு விடுவதையே மறந்து நந்தி தேவர் சிவபெருமானின் ருத்ர மந்திரத்தை பல கோடி முறை ஜெபித்து உக்கிர தவம் புரிந்தார். அவரது அசாதார பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவி, விநாயகர், முருகன் மற்றும் பூதகணங்கள் சூழ்ந்து நந்திக்கு காட்சியளித்தார். சிவபெருமான் அவரிடம் வேண்டும் வரத்தை கேட்க நந்தியோ உலக பதவிகளையோ சொர்க்கத்தையோ கேட்கவில்லை. மாறாக, எப்போதும் உங்களது அருகிலேயே இருக்கும் பக்தியை மட்டும் எனக்கு தாருங்கள் என்று வேண்டினார். நந்தி தேவராக மாறிய தருணம் அவரது சுயநலமற்ற பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான், இனி நீயும் என் மைந்தர்களில் ஒருவன். உன்னை நினைப்பவர்களுக்கு மரண பயம் ஏற்படாது. நீ என்றும் எனக்கு நிகரானவனாக நிகழ்வாய் என்று வரமளித்தார். மேலும் தனது பூதகணங்களுக்கு ரிஷி முனிவர்களுக்கும் நந்தியை தலைவராக்கி தனது வாகனமாகவும் மாற்றிக்கொண்டார். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.